வணக்கம். அந்த பதிவு மிதுன லக்ன அன்பர்களுக்கு வருகிற ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 1ஆம் தேதி வரை ஒரு 17 நாட்களுக்கு நமக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரனை போல செயல்பட போகிறார். பூராட நட்சத்திரத்துக்கு போறார். சுக்கிரன் நமக்கு பூர்வ புண்ணிய கிரகம் தான். அப்ப 3ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் தான் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கு. இதெல்லாம் எமோஷனலி குடும்ப உறவுகள் மற்றும் கம்யூனிகேஷன், நம்முடைய சமூகம் சார்ந்த சிந்தனைகள், செயல்பாடுகள், தொடர்புகள் இதையெல்லாம் விவரிக்கக்கூடிய நண்பர்கள், நம்ம முன் சகோதர வகை இதெல்லாம் அறிவிக்கக்கூடிய ஒரு பாவங்கள். அந்த மாதிரியான ஒரு பாவத்துல செவ்வாய் போறாருங்கும் போது செவ்வாயினுடைய நேச்சர் என்ன அப்படின்னா, கொஞ்சம் அதிகாரம் பண்றது, எமோஷன் ஆகிறது, அவசரப்படுறது, ஆத்திரப்படுறது, முன்கோபம் கொஞ்சம் நமக்கு இம்மீடியட்டா எதுவுமே தேவைன்னு ஒரு பிடிவாத குணத்தை வச்சிருக்கக்கூடிய கிரகம் தான் செவ்வாய். நம்மளுடைய மிதுன லக்னத்துக்கு அவர் 6ஆம் அதிபதியும் கூட. சத்துருன்னு சொல்றோம் இல்லையா? 6ஆம் இடம்னா பகை. அப்ப இந்த 6ஆம் இடத்துக்கு அதிபதிங்கிறவர் பேசிக்கலா நம்மளுடைய வேலை சார்ந்த திறமைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம். ஆனால் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு அவரை மன திருப்தி தரமாட்டார். ஏன்னா அவர் தான் கோபக்காரராச்சே. இப்ப அப்படிப்பட்ட அந்த அக்ரஸிவ் நேச்சர் உடைய செவ்வாய் ஒரு சாஃப்ட் நேச்சரும், ஒரு அட்ராக்டிவ் நேச்சரும், ஒரு ஹைஃபையான நேச்சரும் கொண்ட சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல போறதுனால ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஏற்படும். கான்ட்ரடிக்ஷனுங்கிறது முரண்பாடு. தனுசு ராசியில இந்த நிகழ்வு ஏற்படுது அப்படின்னா காலபுருஷ தத்துவத்துக்கு அது 9ஆம் இடம், தர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். இப்ப மத நம்பிக்கை, ஆன்மீக நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை, இந்த அமைப்பிலையும் இது வேலை செய்யும். அதே மாதிரி புதுசா நபர்களோட பழகிறது, ஒரு உறவுகள் மேம்படுத்திக்கிறது, புதிய உறவுகளாக அதை வளர்க்கறது, அதை அஃபேர்ஸா டெவலப் பண்றது, இந்த விஷயத்தையும் அது வச்சிருக்கு. அதனால இந்த செவ்வாய் சுக்கிரன் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் உறவு சார்ந்தும் அது பாசிட்டிவோ நெகட்டிவோ வேலை செய்யுங்கிறத நம்ம கான்செப்டை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம ஜாதக ரீதியாக அதை அணுகணும். ஒவ்வொருத்தருடைய ஆண் பெண் அமைப்பிலேயே ஜனன ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் கிரகமும் சுக்கிரன் கிரகமும் விசித்திரமான உறவுகளையும், விசித்திரமான நட்பு வட்டார பழக்க வழக்கங்களையும், ஒரு முறையற்ற உணர்வுகளையும் அது பிரதிபலிக்கக்கூடிய வகையில கூட அவங்களுக்கு வேலை செய்யுது. இப்ப இந்த காலகட்டத்துல இந்த 17 நாட்கள்ல பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால இப்ப நம்ம ஒரு புதுசா ஒரு நட்பு வட்டாரம் பழகுறோம், சந்திக்கிறோம் அப்படிங்கிற விதத்துல கொஞ்சம் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்துல நமக்கு பாசிட்டிவ் நடக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். அது பாசிட்டிவா ஏன் இருக்காது அப்படின்னா, நம்ம ஜாதகத்துல செவ்வாயோ சுக்கிரனோ வீக்கா இருந்தா ப்ராப்ளம் ஆகும். இதை நம்ம பேசிக்கா நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதை அடாப்ட் பண்ணிக்கலாம். அதே நேரத்துல இப்போ ஒரு வேலை செய்யறோம், ஒரு மேஸ்திரியா இருக்கிறாங்க, ஒரு இன்ஜினியரா இருக்காங்க, ஒரு ஒப்பந்த அடிப்படையில கான்ட்ராக்ட் எடுத்து செய்யறவரா இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல புதிதாக அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கும். ஒரு ஹைஃபையான தொழில் பலத்தை உருவாக்கும். அந்த வகையில் ஒரு வளர்ச்சிகள் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா அதே நேரத்துல அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம அடாப்ட் ஆகிக்கணும். பிடிவாதமா நான் அந்த ஒரு சேஞ்சே பண்ண மாட்டேன் அப்படின்னு பார்க்கக்கூடாது. எந்த நேரத்துல எப்படி மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறதுங்கிறதுல ஒரு விவேகம் வேணும். இந்த சூழலுக்கு ஏற்ப நம்மளை மாத்திக்கக்கூடிய ஒரு பண்பு வேணும். அது மாதிரி ஒரு இதை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது நன்மையைத்தான் தரும். உறவுகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ஆதிக்க பலம் கூடும். ஒரு கமாண்டிங் பவர் கிடைக்கும், கமாண்டிங்கா பேச தோணும். அதன் மூலமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஹீட்டு இன்க்ரீஸ் ஆகும். செவ்வாய் என்பது ஒரு நெருப்பு கிரகம், சுக்கிரன் என்பது ஒரு நீர் கிரகம். சுக்கிரன் என்கின்ற அந்த பூராட நட்சத்திரத்துக்கு தேவதையே நீர் தான், வருணன், ஆப்பா என்று சொல்லக்கூடிய.
அப்ப இந்த கான்ட்ரடிக்ஷன், இந்த உறவுகளாக வரக்கூடிய சிக்கல்கள் அல்லது தொழில் ரீதியாக புதிதாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்ல ஏற்படக்கூடிய மாறுபாடுகள், இதுக்கெல்லாம் நம்ம தயாரா இருந்துக்கணும். இந்த 17 நாட்கள அத நீங்க ஒரு நம்மளுக்கு சாதகமா, பாதகமாங்கிறதையும் நீங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இது வந்து ஒரு வெற்றிய குடுத்துரும். ஏன்னா, டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டுறதாகட்டும், ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறதாகட்டும், அல்லது பெரிய பெரிய நிறுவனங்கள், ஹாஸ்பிட்டல் போன்ற நிறுவனங்கள், ஒரு ஷோரூமு, வாகனங்கள், இதுக்கெல்லாமே இந்த 2 கிரகமும் முக்கிய பங்கு வகிக்குது. அதனால இந்த செவ்வாய், சுக்கிரன் என்பது அது மருத்துவத்துறையாக இருந்தாலும், மிகப்பெரிய ஒரு விடுதிகள், உல்லாச விடுதிகள் இது மாரியான இடங்களாக இருந்தாலும், வாகன சுகங்களை அனுபவிக்கிற விதத்திலையும் மிக பங்கு வகிக்கக்கூடிய 2 கிரகங்களுடைய இந்த ஒரு கனெக்டிவிட்டிங்கிறது உங்களுக்கு விருப்பங்கள் வந்து நமக்கு கரெக்டா திருப்பம் தந்துரும் அப்படிங்கிறது காட்டுது. பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது நமக்கு 5ஆம் இடம் என்பது சுக்கிரனுடைய வீடு. அப்ப நம்ம விருப்பங்கள் வந்து அது கரெக்டான விருப்பம் தானா? அது அந்த விருப்பம் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் தராத விருப்பமா அமைஞ்சிருமா? அந்த விருப்பம் வந்து நியாயமான விருப்பமா? தர்மத்துக்கு அடாப்ட் ஆகுமா? இல்ல விரோதமான விருப்பமாங்கிறது எல்லாம் நம்ம ஜனன ஜாதக ரீதியாக நம்ம கொஞ்சம் கிளாரிட்டி வச்சுக்கணும். நம்ம ஜனன ஜாதகத்துல சுக்கிரன் யாரு? செவ்வாய் யாரு? இந்த 2 பேருமே நமக்கு பண ரீதியாக நன்மை செய்யக்கூடிய கிரகமா? உறவு ரீதியாக நன்மை இன்பம் தரக்கூடிய கிரகமா? இந்த கேள்விகள்ல உங்களுக்கு பேசிக் விடை தெரிஞ்சதுன்னா, அதுல பாசிட்டிவா இருந்தா இதுலயும் பாசிட்டிவா நடக்கும். அதனால சில விஷயங்கள்ல முறையற்ற ஒரு பிரச்சனை வருது, முறையில்லாம ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அதுவும் இவங்க 2 பேர்னால தான். ஸோ அந்த மாரி நமக்கு வர்றத முன்கூட்டியே ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விழிப்புணர்வாக நம்ம வந்து புரிஞ்சு இந்த சூழலை வந்து எதிர்நோக்க கத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெருசா அதுல ஒண்ணும் பாதிப்பில்ல. டெக்னாலஜி வைஸ், தொழில் வைஸ் இது நன்மை தரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.